வணக்கம். தமிழ் திண்ணை நேயர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள். இந்த மே தினத்தில நான் விவசாயிகளினுடைய ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு என்ற அந்த திட்டத்தில ஏற்படுற மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயத்தை, ஒரு இழப்பீட்டை அல்லது ஒரு நஷ்டத்தை, இதில அரசாங்கமும் எப்படி ஏமாந்துட்டு இருக்குது என்பதை, இந்த விவசாயிகளும் ஏமாந்து, அரசாங்கமும் ஏமாந்துட்டு இருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாட்டை இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். பயிர் காப்பீடு என்ற ஒரு திட்டம். எல்லாரும் எதிர்பார்த்து தான் எல்லாத்துக்கும் இருக்கு. பைக்குக்கு இருக்கு, காருக்கு இருக்கு. பயிர் சேதமடைஞ்சா, மழையில, புயல்ல அல்லது வறட்சியில, பூச்சியினால பயிர்கள் சேதமடைஞ்சா, அதை எப்படி அ ஈடு கட்டுறது விவசாயிகளுக்கு? நாட்டின் முதுகெலும்புன்னு நம்ம சொல்றோம். அப்படியான ஒரு மக்களுக்கு பயிர் காப்பீடுனால பலன் இருக்கணுன்றதுக்காக ஆரம்பிச்சது தான் அந்த திட்டம். திட்டம் எண்ணம்லாம் கரெக்ட்டு. ஆனா, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு விவசாயி பயிர் காப்பீட்டுக்கு ரூ. 500 செலுத்துறார் இந்த ஆண்டுக்கு. சரிங்களா? ரூ. 500 அவர் கட்டுறார். அவர் கட்டின உடனே மாநில அரசு ஒரு ரூ. 2500 அவங்க பேர்ல டெபாசிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு ஒரு ரூ. 2500 போடுறாங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கும் எவ்வளோ ஆகுது? ரூ. 5500 சேருது. சரிங்களா? இப்போ எங்க ஊர்ல ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ ஆகுது? 500 இன்ட்டு 5,50,000 சேர்ந்தாச்சு. எங்க ஊர்ல 5,50,000. ஒவ்வொரு ஆண்டும் எங்க கிராமத்துல எப்பயாவது ஒரு தடவையாவது அந்த 5,500 யாருக்காவது கிடைச்சதா? இல்ல அது எல்லாருக்குமாவது கிடைச்சதா? பிரிச்சு அளிக்கப்பட்டதான்னு பார்த்தா இல்ல. இது என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ பெரிய தொகை ஒவ்வொரு ஏக்கருக்கும் சேர்ந்துருது. ஒரு 100 ஏக்கர் நான் சொல்றேன். இந்த இந்தியா முழுக்க எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கு. எவ்வளோ கோடிகள் சேரும் ஒரு ஒரு ஆண்டும். சேர்ந்ததும் அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் போகுது. இன்சூரன்ஸ் கம்பெனி அத குடுக்கணும் நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கு. எங்க ஊரையே நான் உதாரணமா எடுத்துட்டு சொல்றேன். எங்க ஊர்ல இந்த தடவ மழையினால ஏகப்பட்ட நிலங்கள் முழுகிடுச்சு. பயிரெல்லாம் அப்படியே தண்ணீல போயிடுச்சு. ஆனால் பயிர் காப்பீட்டுக்கு நாங்க முறையிடும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க பார்க்குறவங்க பயிர் எங்க முழுகுச்சோ அங்க அ சாம்பிள் எடுக்கல. சாம்பிள்னா ஒரு 10 அடிக்கு 10 அடி எடுக்குறாங்க. எடுத்து அங்க எடுக்க மாட்றாங்க, நாங்க சொல்ற இடத்துல. அரசாங்கம் எங்களுக்கு இந்த இடத்துல தான் எடுக்க சொல்லியிருக்குன்னு தள்ளி வேற எங்கேயோ அந்த ஊருக்கு வெளிய எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு சாம்பிள் எடுக்குறாங்க. அதாவது ஒரு கிட்னி ஃபெயிலியர்ன்னு ஒரு ஆளுக்கு இன்சூரன்ஸுக்கு போனா, ஆனா உனக்கு கிட்னி செக் பண்ண முடியாது. பக்கத்து பெட்ல படுத்திருக்கிறது தான் எடுப்பேன்ற மாரி அத எடுக்குறாங்க. புரியுதுங்களா? இது கிட்டத்தட்ட நான் ஒரு உதாரணம் சரியா சொல்றேனான்னு தெரியல. இந்த மாரி தான் நடக்குது. வேற எங்கேயோ ஒரு இடத்துல எடுக்குறாங்க. எடுத்துட்டு இது அவங்க அந்த 10 அடிக்கு 10 அடியில 2 மூட்டை விளையணும்னு சொன்னா ஒரு கணக்கு இருக்கு. அது வந்துட்டாக்கா கரெக்ட்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால யாருக்கு சேதமோ அவங்களுக்கு போய் சேர்றதில்ல. இது ஒரு பெரிய இந்த 5,500 அந்த ரூ. 500 கட்டுனானே அந்த ஏக்கருக்கு, அவனுக்கு நேரடியாவே அரசாங்கமே குடுத்துட்டா நல்லது. அரசாங்கத்தினுடைய திட்டம் முழுமையா போய் சேர்ந்துரும் ஜனங்களுக்கு. ஒரு ஏக்கருக்கு ரூ. 5,000 கிடைச்சா விவசாயி எவ்வளோ சந்தோஷப்படுவான். அவன் ஒரு தடவ பூச்சி அடிச்சிடுது, ஒரு நாள் மழையில போயிடுது, ஒரு புயல்ல போயிடுது, ஒரு நாள் மழையே இல்லாம போயிடுது. ஒரு தடவ கலை வந்து பாதிக்குது. இப்படி வெவ்வேறு விதமா மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க விவசாயிகள். ஆனா இந்த திட்டம் யாருக்கு போய் சேருது? இன்சூரன்ஸ்ல எத்தனை கோடி ரூபாய் சேர்ந்து அது யாருக்கு குடுக்குறாங்க அத? இது ஒரு நியாயமான கேள்வி தான் நான் கேட்கிறேன் இப்போ. இது அரசாங்கமே மத்திய அரசும், மாநில அரசும் நான் இவ்வளோ தரேன், நீ இவ்வளோ தரேன், இவ்வளோ ரூபா கட்டினவனுக்கு இவ்வளோ ரூபான்னு குடுத்துட்டாக்காவே, அவன் நிம்மதியா விவசாயம் பண்ணுவான். இப்படி ரியல் எஸ்டேட் போட்டு கூறு போட்டு நிலங்கள விக்கவே மாட்டான். இது என்னடா கிடைக்குது இதுலன்னு சொல்லி தான் எல்லாரும் விக்கிறானுங்க. அதுக்கேத்த மாரி கார்ப்பரேட் கம்பெனி பெரிய 100 ஏக்கர், 200 ஏக்கர் வாங்கி, இப்போ ஃப்ளாட் எங்க ஊர் பக்கம் அவ்ளோ வந்துருச்சு. எவ்ளோ இடங்கள்லாம் இப்போ பெரிய பெரிய மாளிகையா, ரியல் எஸ்டேட்டா, தெருவுகளா, மனைகளா மாறிட்டே இருக்கு. இத தடுக்கணும்னா ஒரே வழி, விவசாயிகளுக்கு இத பண்றது தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மே தினத்தில உழைப்பாளர்களுடைய அந்த ஓடா தேஞ்சு சேத்துலயும் மழையிலும் வாடுகிற அந்த மக்களுக்கு செய்ற ஒரு மிகப்பெரிய நன்மையா இருக்கும். இது அரசாங்கத்துக்கு சொல்ற ஒரு கோரிக்கை. இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.